விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. உங்களுடைய ப்ராப்ளமே என்ன அப்படின்னா, என்னடா எடுத்தோன்னு ப்ராப்ளம் அப்படின்னா, ரிஷபத்துக்கு எல்லாமே கிடைக்கும், எல்லாமே உண்டு. என்னன்னா சோர்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்க தெரியணும் ரிஷபராசிக்கு. உங்களுக்கு 2024 விட 2025 ரிஷபத்துக்கு வந்து ஒரு க்ரோத் பீரியடாக தான் இருந்திருக்கு. இந்த 2026 வந்து ஒரு டயபெட்டிக்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் எட்டி பார்க்கும். ஏர்லி ஏஜ்லேயே வந்து ரிஷபராசியில் இருக்கவங்களுக்கு வந்து டயபெட்டிக்ஸ், லோ டயபெட்டிக்கு அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 30 வயசு டைம் பீரியட்லேருந்து அது எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுட் கண்ட்ரோல். ரிஷபம் நேச்சரோட நிறைய கனெக்ட் ஆகணும். நேச்சரோட நீங்கள் எவ்வளோ கனெக்ட் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு லக் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும். அப்படிங்கிறது தான் ரிஷபத்துக்கு உண்டான ஒரு சூக்ஷ்மமான ஒரு விஷயமே. பொலிட்டீஷியன்ஸ்லாம் இருக்கீங்க, மீடியா துறையிலலாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்புகள் இப்போ வரும். அந்த ரைட் டைம் வரட்டும், சரியான நேரம் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறது இல்லாமல் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம தான் க்ரியேட் பண்ணணும். எல்லாத்தையுமே ஒரு ஆள்கிட்ட ரிஷபம் எதிர்பார்க்கும். ரிஷபத்தில் இருக்க பெண்கள் மொத்தமும் ஒரு ஆள்கிட்ட போய் எதிர்பார்க்குறப்போ, அதாவது அம்மாவோடைய பாசம் அம்மாட்ட தான் கிடைக்கும், குழந்தையோட பாசம் குழந்தைகிட்ட தான் கிடைக்கும், ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்கிட்ட தான் கிடைக்கும். இது எல்லாமே ஒரே ஒரு பார்ட்னர்கிட்ட இவ்வளோ விஷயத்தையும் போய் ஒரு திணிக்கிறப்போ மன அழுத்தம் ரிஷபராசியில் இருக்க பெண்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ரிஷபராசி வந்து உங்களுடைய ப்ராப்ளமே என்ன அப்படின்னா, என்னடா எடுத்தோன்னு ப்ராப்ளம் அப்படின்னா, ரிஷபத்துக்கு எல்லாமே கிடைக்கும், எல்லாமே உண்டு. என்னன்னா சோர்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்க தெரியணும் ரிஷபராசிக்கு. ஸோ 2025லேயே வந்து உங்களுக்கு ஒரு அப்கிரேடேஷன் லைஃப்பில் கண்டிப்பாக வந்திருக்கும். ஒரு நெக்ஸ்ட் க்ரோத் லெவலுக்கு போகிற மாதிரி தான் உங்களுக்கு 2024 விட 2025 ரிஷபத்துக்கு வந்து ஒரு க்ரோத் பீரியடாக தான் இருந்திருக்கு. இந்த 2026 வந்து எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூட்டிலைஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ உங்களுக்கு க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த நேரத்தில் வந்து சோம்பேறித்தனம் எதுவுமே இல்லாமல் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கரெக்டாக யூஸ் பண்ணி தூக்கம் ஒழுங்காக தூங்கணும், ஹெல்த்தை ஒழுங்காக கவனிச்சுக்கணும். ரிஷபத்துக்கு வந்து அப்பப்போ ஒரு டயபெட்டிக்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் எட்டி பார்க்கும். ஏர்லி ஏஜ்லேயே வந்து ரிஷபராசியில் இருக்கவங்களுக்கு வந்து டயபெட்டிக்ஸ், லோ டயபெட்டிக்கு அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 30 வயசு டைம் பீரியட்லேருந்தே அது எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுட் கண்ட்ரோல், டயட் அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு இப்போ ரொம்ப ரொம்ப அவசியமானது. அப்பப்போ பாடி ஒரு சோம்பல் ஆகிற மாதிரி தெரியறதுக்கு ஒரு சில வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ எப்படி வருது அப்படின்னா, ஃபஸ்ட்லாம் வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இனிமேல் எப்படி இருக்கும்னா இன்னும் 4-5 வரும். எதை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ரிஷபத்துக்கு 2026 டைம் பீரியட் ரொம்ப நல்லாயிருக்கு. குழப்பங்கள் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்குது ரிஷபத்துக்கு. இது சரியாயிருமா, இது கிளியர் ஆகிடுமா, இது எப்போ நடக்கும், அந்த பொறுமைங்கிறது ரொம்ப அவசியம். உங்களுக்கு வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் உங்களை சுற்றி க்ரீனரியான ஒரு ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் தாட் அப்படிங்கிறத ஒன்று கொடுக்கும். வீட்டில் ஒரு முள்ளில்லாத செடி வீட்டில் நீங்கள் வளர்க்குறப்போ, அதாவது ரிஷபத்தோடைய கையினால் உங்களுக்கு ஒரு ரிஷபத்துக்கு ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, என் லைஃப் கரெக்டாக போதா இல்லையான்னு அப்பப்போ எல்லா ரிஷபத்துக்குமே இந்த டவுட் உண்டு. ஏன்னா உழைச்சா பயங்கரமாக ஒரு உழைப்பு போடுறது இல்லை அப்படின்னா பேசாமல் சோஃபாவில் போய் ஒரு ஓரமாக பேசாமல் உட்காந்து எனக்கு என்ன வரும்னு யோசிச்சுட்டு இருக்கிறது. ஸோ இந்த செல்ஃப் தாட் அதிகமாக இருக்கும், செல்ஃப் டவுட்டுங்கிற விஷயம் அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு சின்னதாக ஒரு செடி வாங்கி வீட்டில் வளரக்கூடிய ஒரு செடி சின்னதாக வாங்கி ஒரு ஹோம் பிளான்ட் மாதிரி ஒன்று வாங்கி வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும். அதை வந்து பத்திரமா நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். அந்த செடி எந்த அளவுக்கு செழிப்பாக வளருதோ உங்கள் லைஃப்பும் செழிப்பாக இருக்குங்கிறது தான் அந்த விஷயம் சொல்லும். ஏன்னா ரிஷபம் நேச்சரோட நிறைய கனெக்ட் ஆகணும். நேச்சரோட நீங்கள் எவ்வளோ கனெக்ட் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு லக் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும். அப்படிங்கிறது தான் ரிஷபத்துக்கு உண்டான ஒரு சூக்ஷ்மமான ஒரு விஷயமே. ஏன்னா உங்களுக்கு திடீர்னு ஒரு டல்னஸ் ஆகிடுச்சுன்னா எதுக்கு டல் ஆகுறீங்கன்னே உங்களுக்கு தெரியாது. நல்லா தான் வாழ்க்கை போயிட்டுருக்கோம், எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து தொழில் செய்கிறவங்கலாம் இருப்பீங்க, எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கோம். உங்களுக்காக கிளைண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் ஸ்டில் ஒரு பேக் அடிக்கிற மாதிரி ஒரு ஹெல்த் உங்களை அந்த மாதிரி பண்ணும். அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ஒரு பிளான்ட் எனர்ஜிஸ்லாம் உங்கள் பக்கத்தில் இருக்கிற சமயங்களில் வந்து உங்களுக்கு ஒரு புத்துணர்வாகவே இருக்கும். அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு ரிஷபத்தில் இருக்கவங்க தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மூமெண்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா வரும். அதிலிருந்தே இந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸ் நான் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா, டுவர்ட்ஸ் எக்ஸ்பேன்ஷன் தாட் ப்ராசஸ் உங்களுக்கு போகும். ஸோ அது ரீதியாக நீங்கள் போகிறப்போ உங்களுக்கு நல்ல கான்டாக்ட்ஸ் கிடைக்கிறது, உங்களுடைய நெட்வொர்க் பெருசாகிறது, இந்த மாதிரி அமைப்பெல்லாமே வந்து ரிஷபத்துக்கு இந்த வருஷம் 2026 ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்குமே டைம் ரொம்ப நல்லாயிருக்கு.
அதாவது கன்சிஸ்டண்ட்டான ஒரு டைம், குவாலிட்டி டைம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரோத் நல்லாயிருக்கும். ஏன்னா ரிஷபத்துக்கு வந்து அப்பப்போ ஃபோக்கஸ் டீவியேட் ஆகும். ஃபோக்கஸ் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப உங்களுக்கு முக்கியம். இப்போ கணவன் மனைவி எல்லாம் இருப்பீங்க. சில பேர்த்துக்கு இப்போ தான் குழந்தை எல்லாம் பிறந்திருக்கும். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து லைஃப்பில் ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா 2025 பெரும்பாலான ரிஷபராசியில் இருக்கவங்களுக்கு வந்து லைஃப் கொஞ்சம் அப்கிரேடேஷனில் தான் போயிட்டுருக்கு. அப்படிங்கிறப்போ குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிற விஷயம் வந்து நல்லா இருக்குது ரிஷபத்துக்கு. என்னென்னா டைம் எப்படி நம்ம ஃபேமிலிக்கு அலோகேட் பண்ண போகிறோமா, வேலைக்கு அலோகேட் பண்ண போகிறோமா, அந்த பேலன்சிங் அப்படிங்கிறது வந்து ரிஷபராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பொலிட்டீஷியன்ஸ்லாம் இருக்கீங்க, மீடியா துறையிலலாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்புகள் இப்போ வரும். எதுக்கு ப்ரையாரிட்டைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அலட்சியம் அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு உண்டு. பார்த்துக்கலாம், அது என்கிட்ட வரட்டும், அந்த ரைட் டைம் வரட்டும், சரியான நேரம் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறது இல்லாமல் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம தான் க்ரியேட் பண்ணணும். ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம தான் உருவாக்கணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்களாக உருவாக்குறப்போ கண்டிப்பாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அப்படிங்கிறது தான் வந்து ரிஷபத்துக்கு இந்த 2026க்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது. ரிஷப ராசியில் இருக்கவங்களுக்கு வந்து இப்போ மற்ற துறைகள்லாம் இருப்பீங்க. எங்களுக்கு வர வேண்டிய பணம் வருமா அப்படின்னா எங்கேயாவது முடங்கி இருக்க பணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். உங்களுடைய லெவலுங்கிறது கொஞ்சம் அப்கிரேடேஷனுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கோம், எங்களுக்கு வந்து காதல் கை கொடுமா அப்படின்னா ரிஷபத்துக்கு டைம் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது ஓவர் கான்ஃபிடென்ஸ் போயிடுவாங்க ரிஷபம். என்னென்னா ரிஷபத்தில் இருக்க ஆண்கள் இருக்கீங்க அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு தான் அந்த ப்ரையாரிட்டைசேஷன் கொடுப்பீங்க. இங்கே தான் உங்களுக்கு ப்ராப்ளமே வரும். உங்களுடைய பார்ட்னர் என்ன விரும்புகிறாங்க, உங்கள் பார்ட்னர் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய மைண்ட் செட் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஃபோக்கஸ் செதறப்போ சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். அப்போது உங்களுடைய பார்ட்னருடைய மனநிலைமையும் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு புரிஞ்சு பழகிறவங்களுக்கு காதல் அப்படிங்கிறது சக்ஸஸ் ஆகும். இந்த தெரிஞ்சு புரிஞ்சு பழகாமல் போகிறவங்களுக்கு தான் லைஃப்பில் இஷ்யூஸ் அப்படிங்கிறது வரும். இதே இது ரிஷபத்தில் இருக்க பெண்கள் இருக்கீங்க அப்படின்னா எனக்கு எப்போ நல்லது நடக்கும், எனக்கு எப்போ சரியாகும், என்னை யார் டேக் கேர் பண்ணுவா, என்ன எமோஷ்னலாக நான் யார்கிட்ட முதல் கனெக்ட் ஆவேன், இதே தாட் ப்ராசஸ் தான் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். எல்லாத்தையுமே ஒரு ஆள்கிட்ட ரிஷபம் எதிர்பார்க்கும். ரிஷபத்தில் இருக்க பெண்கள் மொத்தமும் ஒரு ஆள்கிட்ட போய் எதிர்பார்க்குறப்போ, அதாவது அம்மாவோடைய பாசம் அம்மாட்ட தான் கிடைக்கும், குழந்தையோட பாசம் குழந்தைகிட்ட தான் கிடைக்கும், ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட தான் கிடைக்கும். இது எல்லாமே ஒரே ஒரு பார்ட்னர்கிட்ட இவ்வளோ விஷயத்தையும் போய் ஒரு திணிக்கிறப்போ மன அழுத்தம் ரிஷபராசியில் இருக்க பெண்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். அதனால் வந்து உங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா போகும். இப்போ லவ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா இந்த ப்ரெஷர்ஸ்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லபடியாக போகும். அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு டைம் நல்லா இருக்குது. அப்படிங்கிறப்போ கொஞ்சம் புத்திசாலித்தனமாக ரிஷபராசிக்காரங்க 2026 கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து ஆக்சசரிஸ் பிஸ்னஸ் நிறைய பண்ணிகிட்ருப்பீங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ரிஷபத்தில் இருக்கவங்க நிறைய பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சுக்ரன் வந்து இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், டெய்லரிங் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க. இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அப்படிங்கிறப்போ மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு இருக்கணும். நீங்கள் ஒரே இடத்துல இல்லாமல் கொஞ்சம் மூவ் ஆகி போகிறது, அதாவது எக்ஸிபிஷன்ஸ் போடுறது, கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போகிறது, சேல்ஸை வந்து ஒவ்வொரு இடமா ட்ராவல் பண்ணி போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். ஏன்னா ரிஷபத்துக்கு இந்த வருஷம் வந்து கம்யூனிகேஷன், அதுக்கப்புறமா உங்களுக்கு கான்டாக்ட்ஸ், இந்த விஷயத்தில் தான் இந்த தடவை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறப்போ உங்களுடைய க்ரோத் வந்து அபரிதமாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து எனக்கு எல்லா டேலண்ட்டுமே இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா கிளாஸஸ் எடுங்க. ரிஷபத்தில் இருக்கவங்களுக்கு வந்து டீச்சிங் எபிலிட்டிங்கிறது நல்லா இருக்குது. உங்களுடைய நாலேஜை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு கிளாஸ் போய் படிங்க, உங்களுடைய ஸ்கில்ஸை அப்டேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அதையே நீங்கள் ஒரு 10 பேத்துக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிறப்போ நீங்கள் ஆக்குபைட் ஆகிடுவீங்க. நாங்கள் வீட்டில் தானே இருக்கோம், எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா இருக்கிறத வச்சு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு ரிஷபத்துக்கு இருக்கப்போ அது நல்லபடியாகவே இருக்குது. நிறைய ரிஷபராசிக்காரங்க இந்த வருஷம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கக்கூடிய அமைப்பு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு சில ரிஷபராசிக்காரங்கெல்லாம் அப்ராடில் போய் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரியான அமைப்புமே இந்த தடவை ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னும் ஒரு சில ரிஷபராசியில் இருக்கவங்களுக்குலாம் வந்து துபாயில் ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த தடவை. அப்படிலாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறப்போ நாளைக்கு அது உங்களுக்கு வந்து ஒரு ஃப்யூச்சர் க்ரோத்தாக தான் இருக்கும். பட் ஸ்டில் அகலக்கால் வைக்காமல் ரொம்ப லோன் அப்படின்னு போயிடாமல் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா ரிஷபத்து கையில் காசு வந்துருச்சுன்னா
எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறது எனக்கு வந்துருச்சு, என்கிட்ட இருக்குது, என்னால் முடியும். கையில் ஒரு 10 ரூபாய் இருக்குது அப்படின்னா 4 ரூபாய் தான் செலவு பண்ணுவேன், 6 ரூபாய் எடுத்து வைப்பேங்கிற தாட் ப்ராசஸ்க்குள்ளே நீங்கள் போகணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு growth. கையில் 10 ரூபாய் இருக்குது, 20 ரூபாய்க்கு செலவு அப்படிங்கிறது வந்து ரிஷபம் யோசிக்கக்கூடாது. இதை மேக்ஸிமம் இதை நீங்கள் செஞ்சுருவீங்க. விரலுக்கேற்ற வீக்கமாக ரிஷப ராசிக்காரங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2026 ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ரிஷப ராசியில் இருக்கவங்க வந்து பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வச்சுக்கணும். துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணுறது, உக்கிரம்மன் வழிபாடு கூட உங்களுக்கு சிறந்ததாக தான் இருக்கும். முருகர் வழிபாடு, ரிஷபத்துக்கு வந்து முருகர் வழிபாடு பண்ண லைஃப்பில் சில growth அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக வரும். சின்ன சின்ன தெய்வங்கள் இருப்பாங்க, அதாவது உங்களுடைய குல தெய்வங்களாக இருக்கலாம், காக்கும் தெய்வங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி தெய்வங்களை நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்ல அபரிதமான ஒரு growth அப்படிங்கிறது உண்டு. பெரும்பாலும் ரிஷபராசியில் இருக்கவங்க வந்து இயற்கை அமைப்பில் இருக்கக்கூடிய கோவில்கள், பழைய கோயில்கள், இந்த மாதிரி போய் வழிபாடு பண்ணும்போது, இயற்கைங்கிறது கொஞ்சம் ஓப்பனாக இருக்கக்கூடிய காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கெல்லாம் போய் வழிபாடு பண்ணிட்டு வரப்போ உங்களுக்கு வந்து எனர்ஜிங்கிறது ரொம்ப நல்லா ஆக்டிவேட் ஆகும். அதனால் இந்த மாதிரி பழைய ஸ்தலங்களுக்கு போய் நீங்கள் வழிபாடு முறைகள் செய்யும் பொழுது உங்களுக்கு லக் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆக்டிவேட் ஆகும். ஏதாவது பிளாக்கேஜஸ் இருந்தால் கூட உங்களுக்கு கிளியரன்ஸ் அப்படிங்கிறது வரும். விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.